பூரிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாணலியில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா 3 கூட போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 போட்டால் போதும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பிங்க் கலரில் ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்சு நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற பச்சை வாசனை வந்து போகும். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கடலை மாவு போட்டதுனால மசால் வந்து சீக்கிரம் திக்காயிரும். ஆனால் அந்த மாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா திக்காக எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் திக்காக தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு தான் எடுப்பேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.